இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்குறோம், அதையும் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த பேஸ்ட் இப்படியே இருக்கட்டும். இப்படி ஒரு கிளறு. சிக்கன் எடுத்து போட்டுட்டு ராக் சால்ட் போட்டுட்டு மஞ்சள் பொடி இதை வந்து நல்லா எண்ணெயில் கறக்கணும். இப்போ என்னென்ன போட்டிருக்கான்னு பார்த்துட்டீங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த உப்பு, மஞ்சள் பொடி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் அப்படியே எண்ணெயில் நல்லா கறக்கணும். இப்போ கொஞ்சம் சிக்கன் மசாலா ஃப்ளேவருக்காக வேண்டி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? போட்டுட்டு நல்லா கிளறணும். இதில் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் லைட்டாக வாட்டடித்து வேக விடணும். அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் போட்டோம். இந்த இதுக்காக சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அரைச்சி வச்சுருக்கோம், பொடியெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெப்பர் பொடி, பட்டை, கிராம்பு, சோம்பு பொடியெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து பட்டை லவங்க பொடி. இது அப்படியே ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இது பட்டை லவங்க பொடி, பட்டையும் லவங்கமும் போட்டு இப்போ இதை ஒரு கிளறிக்கிறோம். எல்லாம் வீட்டில் ஓனாக ப்ரிப்பேர் பண்ண மசாலா, அதனால நல்லாயிருக்கும் வாசனை. இப்போ பட்டை லவங்க பொடி போட்டாங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் சிக்கன் மசாலா அது இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்குகிற பொடியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கடையில் வாங்குறது யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் வந்து இந்த பொடியெல்லாம் சீரகம், இது சீரக பொடி, இதெல்லாம் ஈஸியான வேலை தான் உங்களுக்கு. சீரகப்பொடி போட்டுட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சோம்பு பொடி,
சோம்பு பொடி நல்லா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம், வாசம் அப்போ தான் நல்லாயிருக்கும். தனியாக போட்டோம். என்னென்ன போட்டிருக்கேன்னா பட்டை லவங்க பொடி, சீரக பொடி, சோம்பு பொடி, அடுத்தது கடைசியாக இறக்குறப்ப பெப்பர் பொடி போட்டு ஒரு கிளறி இறக்கணும். இது எல்லாமே வீட்டில் உள்ள மசாலான்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே கடையில் போடுற மசாலாவுக்கு அது ஒரு மாதிரி ஹார்டாக நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. சிக்கனு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம், ஒரு 3 நிமிஷம் மூடி வைப்போம். இந்த மசாலாவில் நல்லா இந்த சிக்கன் வந்து வெந்துச்சுக்காங்க. இது உடஞ்சி போச்சு. இப்போ இதில் என்ன பண்ணோன்னா 1 டீஸ்பூன் மிளகு பொடி, அவ்வளோதாங்க. சிக்கன் வேலை ஈஸியாக வந்துடுச்சு. உங்களுக்கு சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ளேவரான மசாலா உள்ள சிக்கன். இதை கையில் வச்சு நல்லா பரப்பிக்கணும். செம்ம ஃப்ளேவர். இந்த பெப்பரோட வாசம், சீரக மிளகோட வாசம் எல்லாம் செம்மையாக தூக்குது. இந்த பெப்பரோட வாசம், சீரகம் மிளகோட வாசம், சோம்பு பட்டை வெங்காயத்தோட வாசம்லாம் செம்மையாக தூக்குங்க. இது பேர் சிக்கன் சுக்கா. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. கொத்தமல்லி தழையை போட்டு ஆஃப் பண்ணிடுவோம்.